நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா? இந்த டயலாக் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை இல்லையா? நிறையா வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அங்கே எங்கேன்னு பார்த்துருக்கோம். பட் இதோடைய ரியல் அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 6 வரிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாமா? தேடி சோறு நிதம் தின்று, டெய்லி வெறும் சோறு ஃபுட்டுக்காக மட்டுமே தேடி தேடி அலைஞ்சி அதை சாப்பிட்டு அதுக்காக மட்டுமே உழைச்சி பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, சின்னஞ்சிறு கதைகள்னு எதை தெரியுமா சொல்கிறாரு பாரதியார்? தேவையில்லாத பேச்சு, வெட்டி பேச்சு, பயனற்ற பேச்சு. இப்போ எந்தாக்கா ட்ரெண்டிங் தெரியுமா? அவனுக்கு என்னாச்சு தெரியுமா? அவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? காசிப்ஸ், பொய், இதெல்லாம் தான். மனம் வாடி துன்பமிக உழன்று, எனக்கு எவ்வளோ சோகம் தெரியுமா, நான் இவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் இருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா வாழ்க்கையில், அதுதான் மனம் வாடி துன்ப மிக உழன்று, அந்த துன்பத்திலேயே உழன்று செல்ஃப் பிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ சோகம், எனக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அது மற்றவங்க கிட்ட அதை சொல்றதுனால ஒரு அல்ப சந்தோஷம், நமக்கே நம்ம எனக்கு அவ்வளோ சோகம், நான் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஒரு சேலஞ்சஸ் நான் லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு அல்ப சந்தோஷம், அதுதான் செல்ஃப் பிட்டி அப்படின்னு சொல்றது. அடுத்து, பிறர் வாட பல செயல்கள் செய்து, அடுத்தவனை எப்படி புல் டவுன் பண்ணலாம், அடுத்தவனோட வளர்ச்சியை எப்படி கெடுக்கலாம், ரைட்? அடுத்தவங்களோட நிம்மதியோ வளர்ச்சியோ வெற்றியோ இதை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு செயலுமே, அடுத்தவங்க வாடுற மாதிரி, அடுத்தவங்களை மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி, ஹர்ட் பண்ற மாதிரி எனி செயல்கள் தான் இந்த கேட்டகரியில வருது. பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிழப்பருவம் எய்தி. அஃப்கோர்ஸ் இதே ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கிறப்போ வயசாகும், கிழப்பருவம் தலையெல்லாம் நரைச்சி போய் வயசாகி, கொடுங்கூற்று கிரியன்பின் மாயும். அஃப்கோர்ஸ் வயசாச்சு அப்படின்னா நிறையா நோய்வாய்ப்படும். நோய்வாய் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய இந்த கொடும் கூற்று, இந்த கெட்ட சொற்களுக்கு இரையாகி, காலத்துக்கு இரையாகி மாயும்னா இறந்து போகும். பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இப்போ இந்த கேட்டகரியில வரவங்களெல்லாம் பாரதியார் எப்படி கேட்டகரைஸ் பண்றாரு அப்படின்னா, பல வேடிக்கை மனிதர்கள். காமெடி பண்றீங்கடா, உங்களை பார்த்தாலாம் சிரிப்பு தாண்டா வருது, சத்தியமா உங்களையெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது, பாவமா தான் இருக்கு அப்படிங்கிறாரு பாரதியார். சரியா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா, இந்த மாதிரிலாம் இருந்து நான் லூஸ் பண்ணிடுவேன், நான் தோத்துருவேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? கிடையாது. எனக்கு சாவே ஒன்று கிடையவே கிடையாது. நான் செத்தாலும் என்னுடைய ஐடியாஸ், என்னுடைய ஆம்பிஷன், என்னுடைய ட்ரீம், என்னுடைய கோல்ஸ் வாழும். அது மூலமா நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இப்போ உங்களுக்கு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்படிங்கிற வார்த்தையுடைய, அப்படிங்கிற வரிகளுடைய முழு அர்த்தம் சூப்பரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு நீங்களே கண்ணாடி முன்னாடி போய் ஒரு சில கொஷின்ஸ் உங்களையே நீங்க கேட்டுக்கணும். சரியா? அது ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, பட் உங்களுக்காக நான் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அது எல்லாத்தையுமே நீங்களே போயிட்டு கேட்டுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு கேட்டகரி ஆஃப் லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய ஒரு வேடிக்கை மனிதரா மட்டும்தான் நீங்க இருக்க போறீங்களா, இல்லைனா உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய எய்ம்காக, உங்களுடைய ட்ரீம்காக கஷ்டமான பாதையா இருந்தாலும் சரியான ஒரு பாதையை நீங்க சூஸ் பண்ண போறீங்களா? நான் சொல்லிட்டேன் மேம், பேசுறது ஈஸி, செய்யறது கஷ்டம். கரெக்டா? அதான் நான் சொன்னேன். கஷ்டமான பாதையா இருந்தாலும் சரியான ஒரு பாதையை சூஸ் பண்ணி போறீங்களா? உங்களே நீங்க கேட்டுக்கோங்க. அடுத்து, இந்த செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் வேணாம் அப்படின்னு சொல்லலை. பட் செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் கிரிட்டிக் இதெல்லாம் ஈஸி கிடையாதுப்பா. லைக், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் என்ன தப்பு பண்ணேன், வாட் வென்ட் ராங். நிறைய வீடியோஸ்ல எதுக்காக நமக்கு மார்க் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் கிரிட்டிக் பண்ணிக்கிறது ஒரு கோழையால முடியாது. கண்டிப்பா அதுக்கு ஒரு தனி தைரியம், தனி திமிரு கண்டிப்பா வேணும். ரைட்? ஸோ இப்போ அடுத்தவங்க மேலே இருக்கிற தப்பையோ இல்லை அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய இம்பர்ஃபெக்ஷன்ஸையோ கண்டுபிடிக்கிறதே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு செயல். பட் நம்ம மேலே என்ன தப்பு, நம்ம எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொடக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா எத்தனை பேரால திங்க் பண்ற அளவுக்கு நமக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். நம்ம பண்ற தப்புக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோமா? கண்டிப்பா கேட்டு பாருங்க. நம்ம பண்ற தப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனா என்ன தெரியுமா? எஸ், ஐ மேட் அ மிஸ்டேக், ஓகே, சாரி ஃபார் தட்.
ஹவு கேன் ஐ மேக் இட் பெட்டர், அதாவது நான் எப்படி என்னை நான் வந்து ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றிக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் உங்களை பார்த்து இந்த ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம மேலே இருக்கிற தப்பை அனலைஸ் பண்ணி அதை பார்த்து அதை வந்து அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ணுறதுக்கு நடைமுறைப்படுத்துறது அதுதான் இம்பார்ட்டன்ட். லைக் அதை ரியலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ரியலைஸ் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ணி நடைமுறைப்படுத்தி ரியாலிட்டியில் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே ஆகணும். சரியா? ஸோ அந்த தைரியத்தை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த வருஷத்துடைய 2025 உடைய ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐ எம் ரெடிப்பா, வித் ஆல் த எனர்ஜி, வித் ஆல் த ஸ்ட்ரென்த், ஐ எம் ரெடி டு ரீசெட், ரீஃபோக்கஸ் அண்ட் ரீஸ்டார்ட். ஸோ ஆர் யூ அப்படிங்கிற ஒரு கொஷினோடையே இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.